2வது கேப்ரிலா சீசன் 4ல பெட்டியை வச்சோடனே பெட்டி எடுத்துருவாங்க. இதுக்கு மேல வந்து விலையை கூட்டினாங்கன்னா வேற யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல இருந்து வந்த எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆரி தான் டைட்டில் வின்னரு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆரி ஆரி ஆரின்னு கிட்டத்தட்ட அது இதாயிடும். அப்போ நமக்கு 5 லட்சமாவது போதும்டான்னு சொல்லிட்டு உடனே எடுத்துருவாங்க. யாருக்கும் அவ்வளவா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட இந்த சீசனும் அப்படிதான் ஆனாங்க. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ வச்சா நீ எடுப்ப, எவ்வளோ வச்சா நான் எடுப்பேன் அப்படின்னு. இப்போ அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி வந்துட்டு அவர் கூட போகலாம் அப்படின்ற ஒரு பயத்தையும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. இப்போ பவித்ராவை உள்ள வைக்கிறதன் விளைவா நான் சொல்றேன். அப்போ இதை நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கணுன்றதுக்காண்டி தான் டைரக்டா இப்படி பண்ணாங்க அப்படின்றது. அதனால கடைசி வரைக்கும் சண்டை போட்டோ போட்டி போட்டோ இந்த ஃபன்னாலாம் போகும் தெரியுமா ஃபினாலே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடைசி 4 நாள்லையாவது எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் என்னமாவது பண்ணணும் அப்படின்னு தான் போராடுவாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. இது ஒரு இது. 3ஆவதா ஒரு பயம் வந்து இல்லை 2 தான் வேணாம் 3. இது 2ம் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா முத்து தான் அடிப்பான். இதுக்கு மேல இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா தேவையில்லாத தாட்லாம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். முத்து தான் டைட்டில் அடிப்பான் அப்படின்றதுல எந்த இதுவும் இல்லை. எனக்கு இந்த சேவிங் ஆர்டர்ன்றது இருக்குல்ல, அதுவே ஏன் மாத்தி 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 வச்சுட்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதே எனக்கு தெரியல. அதனுடைய நோக்கம் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முதல் ஃபைனலிஸ்ட்னு அறிவிக்கிறதுல தான் ஒரு போதையே இருக்கு ஒரு ஃபைனலிஸ்டுக்கு. அதை பண்ணாததன் நோக்கம் என்ன? இது ரெண்டு விஷயம், ரெண்டுதனுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. சே இப்பயாவது வந்துட்டீங்களா சே? சொல்லுங்க ஆஷிக். சொல்லுங்க ஆஷிக். உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல நான் ஆக்சுவலா லைவ் பார்த்துட்டு இருந்தேன். பாவம் ரவி சார் வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்காக 2 பிளேயர் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டேல சொன்னாங்கல்ல. அந்த விஷயத்தை வந்து அது எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. பாவம் அவருக்கு தெரியாது. இந்த வாரம் முதல் நாள்ல இருந்து சௌந்தர்யா இதுதான் உட்காந்து பின்னாடி உட்காந்துட்டு பவித்ராவும் சௌந்தர்யாவும் அவருக்கு பின்னாடி இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த இன்ஃபுளுன்ஸ் அந்த நரேட்டிவ் செட் பண்ணி விட்டதே சௌந்தர்யா தான். வெளியே செட் பண்ணி விட்டாங்க. சாட்டர்டேவும் பண்ணதும் அவங்க தான். அதுக்குதான். ஆனா எனக்கு ஒரு மகிழ்ச்சிப்பா. எனக்கு என்ன ஒரு உளமான மகிழ்ச்சி இருக்குன்னா, வன்மன்னு சொல்லி நான் சொன்னது அது வந்து எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு ட்ரிகர் ஆயிருக்குன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது வந்து அடிச்சு அடியில திரும்ப வந்து அவர் முதல் வாட்டி சொன்னது இல்லாம திரும்ப 2வது வாட்டி பிரேக் முடிச்சு என் பேர் சொன்னார்ல, அது உண்மையிலே மனசு அன்னைக்கு கூட எனக்கு ஒரு சின்ன உறுத்தலா இருந்தது. ஏதாவது நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டோமோ ஏதோ ஒரு 1% இருந்தது. நான் இன்னும் ஏதாவது இன்னும் கூட 2, 3 சேர்த்து சொல்லிருக்கணுமோன்னு தோணுது ஆஷிக். ஆக்சுவலா இன்னும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2, 3 வார்த்தை சேர்த்து போட்டுறதுனா இன்னும் பலமா இருந்திருக்கும். தப்பு ஒரு பண்ணிட்டோமோன்னு ஒரு தோணுது. ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கணும். இந்த இல்ல ராம் 2வது விஜய் வாட்டி டெலிவிஷன் வரல இல்ல 2வது மாதிரி. வாட்டி என் பேரை கூப்பிட்டு பேசினார்ல, அப்ப எழுந்து நான் சொல்லியிருக்கணும். நான் மொத்தமா வந்து அடிச்சு உடைச்சு விட்டுருக்கணும். அது இன்னும் தரமா இருந்திருக்கும். என்கிட்ட மைக் இல்லாம போயிடுச்சு அந்த டைம்ல. நானும் கொஞ்சம் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அந்த யோசிக்கிற இடத்துக்கு நான் நகர்ந்துட்டேன். பட் இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது. இப்ப லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் அப்பாவி ஜீவன் மாதிரி அப்பாவி ஜீவன்கள் மாதிரி ரவி சார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த திங்கட்கிழமை அந்த நரேட்டிவே செட் பண்ணி விட்டது. ஒருத்தருக்காக எல்லாரும் விளையாடுறாங்க, ஒருத்தருக்காக எல்லாரும் விளையாடுறாங்கன்னு சொல்லி அந்த நரேட்டிவை மொத்தமா திங்கட்கிழமை செட் பண்ணதுதான் சாட்டர்டே வந்து பேசப்பட்டது. அது வெளியில அவங்க பிஆர் டீமும் உட்காந்து அழகா அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அந்த பிஆர் டீம் பண்ண நரேட்டிவும் அவங்க உள்ள இந்த அம்மா பண்ணதும் மொத்தமா சேர்த்து தான் சனிக்கிழமை பேசப்பட்டது. அவர் பாவம் என்ன நினைச்சிட்டு ஜாக்லின் வந்து ஒரு வாட்டி இவங்க 2 பேர் வந்து 2 பேர் வந்து முத்துக்குமரன் விளையாட வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் ஆகும் தெரியுமான்னு சொல்லி சௌந்தர்யா கிட்டையும் பவித்ரா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்றது. ஆனா பண்ணதே அவங்க தான். மொத்தமா முழு நேரமா அந்த வேலையை பார்த்ததே அவங்க தான்றது அவருக்கு தெரியல. இல்ல ப்ரோ, அவர் ஓவர் கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது ஓவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரோ இப்போ ஓவர் கிளாரிபிகேஷன் கொடுத்து குழம்பிக்கிட்டே இருக்காரு. அவரு முத்து தான் சொல்லிட்டாரு விட்டுருனே போய் சாப்பிட்டு தூங்குன்னு சொன்னா அவரு சும்மாவே இருக்க மாட்டேங்காரு. இதுவும் என்ன இதையும் இப்ப தப்பாதான் பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பின்னாடி போய் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்ககிட்டயே போய் திருப்பி போய் வளரிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்காரு. இது உங்க மண்டே இப்ப கழுவுறாரு பாத்தீங்களா, ஆடியன்ஸை பார்த்து சொல்லுவாரு. அது வந்துச்சா? இல்ல என்ன அது என்ன மண்டையை கழுவுறது உங்க மண்டையை கழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. அப்ப விஜய் என்ன பண்றாரு? வாரம் நம்ம மண்டையை கழுவுறாரா? இல்ல எனக்கு புரிய அது என்ன மண்டையை கழுவுறது? எனக்கு அது அந்த கேள்வியிலே எனக்கு உடன்பாடு இல்ல. நாங்களாம் மூளை இல்லாம இருக்கிறோமா? இல்ல நாங்க முட்டா பசங்களா இருக்கோமா? இல்ல நாங்களாம் வந்து இன்னும் அறிவு வளராத ஜீவன்களா இருக்கிறோமா? அஞ்சறி ஜீவன்களா இருக்கிறோமா?
அது என்ன வண்டியை கழுவுறது? அவர் பேசுறது சரியா தப்பான்னு எங்களுக்கு வந்து ரேஷனலா அனலைஸ் பண்ணி திங்க் பண்ண தெரியாது. இல்ல அப்படியே நாங்க என்ன காப்பி பேஸ்ட் பண்றோம்னா மிஷின்ஸா? முதல்ல ஹோஸ்டுக்கே என்ன வார்த்தை பேசுறோம், என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்னு தெரியல. இல்ல பேசுங்க. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. ஒரு முதல் நாள்ல இருந்து 94 வரை டே 1ல இருந்து 94 வரையும் ஒருத்தன் விளையாட்டை ஆடுறான். அவன் ஆடுற ஆட்டத்துல நமக்கு தெரியாதா சார்னோடனே இவங்களுக்கு தெரிஞ்சு கிளாப் பண்ணி விசில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க டே 1ல இருந்து 94 நாள் ஆட்டம் பார்த்தவங்க தானே கைத்தட்டி விசில் அடிக்கிறது. அதாவது உங்களுடைய உங்களுடைய ரசனை என்னவா இருக்குன்றத நான் எப்படி டிசைட் பண்றது? நீ கைத்தட்டக்கூடாது, நீ கொண்டாடக்கூடாது அப்படின்றது என்ன மாதிரி இது? இல்ல அது எப்படி எப்படின்னா ஒருவேளை இது வந்து அவருக்கு முத்துக்கு வராம வேற யாருக்காவது இந்த கிளாப்ஸ் வந்திருந்தா என்ன இதே மாதிரி தடுத்திருப்பாரா என்ன? புரியல என்ன வேற சொல்றீங்க? யாருக்காதுங்கிறதோட டைரக்டா ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல இப்போ அந்த கிளாப்ஸ் முத்துக்கு வந்துச்சு அப்படி சொல்லும் பொழுது ஃபேட்மேன் சொல்லும் போது முத்துக்கு கிளாப் பண்ணோம்னா இப்ப இவர் உங்க மண்டையை கழுவுறாரு தெரியுதா அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லுவாரு. இப்ப இதே கிளாப்ஸ் வேற யாருக்காவது வந்திருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்குமான்னு கேக்குறேன். கண்டிப்பா வந்திருக்காது. இல்ல கண்டிப்பா இது வந்திருக்காது. இவரு அவர் இந்த வார்த்தை எங்க இருந்து கத்துக்கிட்டாரு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம் கரெக்டா. அந்த கிளாஸ் சௌந்தர்யா ஒருத்தவங்களுக்கு நம்ம அதிகமா அக்காட்ட வருது. இருந்தது, Exactly. அக்காட்ட இருந்தது. நம்ம அக்காட்ட தான் கியூட் அக்கா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லா இந்த வாரம் ஃபுல்லா சௌந்தர்யா மூடு போயிட்டாரு அவரு. இல்ல அக்கா இப்பவும் உட்காந்து லைவ்ல உட்காந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் கொடுத்துட்டு வந்தேன், என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் கொடுத்துட்டு வந்தேன், அவங்க தப்பாலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, சாட்டர்டே எபிசோட்ல சொல்லுவாரா சண்டேல சொல்லுவாரா முத்துவை வந்துட்டு முத்து உங்களுக்கு டான்ஸ் ஆட கத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை சண்டே சொல்லி நினைக்கிறேன், முடிச்சதுக்கு சாட்டர்டேல வரல, சண்டே. சண்டேல அது சொல்லிட்டு எடிட் பண்ணிருங்க இதை போட வேணாம் அப்படின்டுவாரு. அது சண்டேவா? டான்ஸ் ஆட கத்துக்குங்கன்னு சொல்லுவாரா? டான்ஸ் ஆட கத்துக்கங்க முத்து, உங்களுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்கு, இதையும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதா பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஆக்டரா அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. சாட்டர்டே தான் சரி. சாட்டர்டே எல்லாம் பேசலைங்க அதை பத்தி. அதனால எல்லா நிகழ்வுகளும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே வச்சிருக்கேன். சாட்டர்டே எல்லாம் பேசல அவரு. இல்ல ஆசிக் ப்ரோ இன்னைக்கு பிஆர் பத்தி பேசினாங்கன்னு சொன்னீங்க, ஆனா வரவே இல்லையே. பிஆர் பத்தி சுனிதா பேசியிருப்பாங்களே, சுனிதா பேசணும் தான் இல்ல சொல்லுவாரு. சாச்சனாவும் ஏதாவது பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப லைவ்ல வந்து போய் சாரி கேட்டாங்க. ஆமா, சாச்சனா சாச்சனா பிஆர் பத்தி வரலையா? டெலிகாஸ்ட் ஆகலையா? வரல 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 ப்ரோ, வரல. சிவா பேசுனது ஆனா அது மட்டும்தான் வந்து வந்துச்சு. இல்ல சாச்சனா அது பேசுனது வரல. பேசியிருக்காங்கன்ட்டு எப்படி இல்ல அது பேசியிருக்காங்கன்ட்டு எப்படி தெரிஞ்சதுன்னா இப்போ லைவ்ல என்ன போய் சொல் சாச்சனா போய் சாரி கேட்டாங்க சௌந்தர்யாட்ட போய். சாச்சனா பேசுனதே வரலையா? சாச்சனா பேசும்போது வரல அவர் வந்து வரல சாச்சனாக்கு வரல ஆசிக் மறுபடியும் ப்ரோ, ஆசிக் வரல ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் சிவகுமார் பார்த்துட்டு பேசுனது வந்துடுறேன். மட்டும்தான் வந்துச்சு. சாச்சனா பேசுனது வரல. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே யாராவது அப்படியே கண்டினியூ. சந்தோஷ் ப்ரோ பேசுங்க. இல்ல ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்றேன். இந்த தடவை வந்து வின்னர் டிசைடட் தான் முத்துக்குமார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து இந்த கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இல்லாம லாஸ்ட் 1 வீக் கொஞ்சம் எஃபோர்ட் போடுவோம். அதுதான் நான் ஒன்று சொல்றேன், எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே சே ப்ரோ சொல்லுங்க. இல்லைங்க, இமாது ரொம்ப பண்றாரு அவரு. என்ன பண்ணாரு? அவரு நேத்துக்கு சுனிதாவும் சாச்சனாவும் நெகட்டிவ் பிஆர் அவங்க எப்படி எல்லாம் அபியூஸ் பண்றாங்கன்னு பேசும்போது இல்ல அதை ட்வீட் பண்றாரு, அதுதானே சொல்றீங்க? அவரு ஒரு ட்வீட் கூட போடல. அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் அவரு ட்வீட் போடலையா? இல்ல சிவா பேசும்போது அவ்வளவு புதளிச்சுக்கிறாங்க. இல்ல அவரு வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஃபினாலேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுவுமே பேச விரும்பல. இல்ல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க. நான் இன்னைக்கு ஷோ பார்க்கல, வைஃப் சொன்னாங்க தீபக் ப்ரோ போறாரு, நீ பார்த்தா எமோஷனல் ஆயிடுவேன்னு, அதனால நான் பார்க்கல. வி மிஸ் யூ தீபக் ப்ரோ. நீங்க கேட்கறதா இருந்ததுன்னா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலா வி ஆர் ரியலி மிஸ்ஸிங் யூ. உண்மையிலேயே உங்க பாண்டு, முத்துக்குமரனோட பாண்டெல்லாம் நாங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணுவோம். யூ ஆர் வெரி குட் கேமர். அதனால நான் பார்க்கல இன்னைக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. மெயினா என்னன்னா நான் இதை தான் கேட்குறேன்.
சிவா வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரா இந்த மாதிரி முத்துக்குமரன் தான் அவரோட ஃபேன்ஸ் தான் போட்டாங்க அப்படின்னு? இல்ல ஆமா. இல்ல முத்துக்கும் இல்ல குமரனை பேசுனதுனால அப்படின்னு தான் சொல்லுவாரு. தவிர்த்து மத்த ஃபேன்ஸ்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. குமரனை So- பேசுனதுனால அவரு அப்படின்னு. ஸோ என்னை கேட்டானா என்ன சொன்னா இதுவே வந்து ஒரு அலிகேஷன்ஸ் நம்ம மேல வைக்கிறாங்க. ஈவன் நம்ம அது மாதிரி எதுவுமே பண்ணல. ஓகே, பண்ணல. அந்த ஆமா பேட்டர்ன். சரி சேனா நீங்க பேசுங்க ஒரு நிமிஷம். விஜய், நான் கோர்ஸ்ல இருந்து நான் லீவ் ஆகுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு திரும்ப ஜாயின் பண்ண முயற்சி பண்றேன். ஓகேங்களா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க சேனா. சரி ஒரே நிமிஷம். சொல்லுங்க அஷிக். இது என்னாச்சு? இது ரொம்ப தப்பா இருக்குச்சு. இது எது? இப்பதான் பாக்குறேன். அதாவது வெளில இருந்து வரையில உங்களுக்கு ஒரு கோவம் இருந்தது. அது ம். எதனால அந்த கோவம், எந்த இடத்துல அது உருவாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரோடதும் இருக்கு. சாச்சனாவோடது வரவே இல்லை அதுல. ம். இல்ல சாச்சனா இப்போ நான் என்ன கேக்குறேன், சிவா வந்து நான் என்னை வந்து வெளியே அப்படி போகும்போது ஒன்னு செட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்றோன்னா, அது ம். முத்து ஃபேன் தான் சொல்லிட்டு ஒரு இதை செட் ஒரு ம். இதை இங்க இப்ப பரப்பிட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலா ம். ம். சாச்சனா இந்த கோபம் எதனால வந்துச்சுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, சாச்சனாவோட பதிலு, சார் நான் எனக்கு ம். கோபம் ஏன் வந்துச்சுன்னா, என்ன அவ்வளோ பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சாச்சனா அழுதுருவாங்க. ம். பிஆர்ன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ம். கண்டெஸ்டன்ட் வந்து அவங்களுடைய இது ப்ரோ, வந்து ஆக்சுவலா சொல்லுங்க. சாச்சனா அபிஷியல் ஐடியில இருந்து ஒரு ட்வீட் வந்திருந்தது ஃப்ரம் அட்மின் ரிலேட்டட் தான். நீங்க அது ஆ பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இல்ல அவர் நான் லைவே உள்ள போய் பார்த்தாருங்க. நான் உள்ள சொல்லுங்க பார்த்தேங்க. அஷிக். அது வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த கண்டஸ்டன்ட்னால தான் எனக்கு வந்து இந்த கண்டஸ்டன்டனுடைய இது பிஆரால நான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டேன் சார். என் ஃபேமிலியாவும் நானாவும் நிறைய உடஞ்சிட்டோன்னு சொல்லி அழுதுரும். அதாவது தேம்பி அழுதோன்னா அப்புறமா சமாதானப்படுத்துவாரு. ஒரு அப்பா என்னை இங்க எவ்வளவு சொன்னாங்க தெரியுமா, என்னையும் தான் விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னையும் தான் அப்பா டாடின்னு சொல்லி இது பண்றாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அவங்க மத்தவங்க சொல்றது உனக்கு புரியும்? அப்பான்னு சொல்ற, நான் சொல்றதே புரியல. இவங்க சொல்லிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நீ ஏன் நினைக்கிற? உனக்கு பிடிக்காதவங்க வைக்கிற விமர்சனம்னு ஒண்ணு இருக்குல்லன்னு சொல்லி அப்படி கொண்டு போயிடுவாரு அதை. இல்ல, ஆக்சுவலா இதுவே தப்பு. அவர் சொல்றதே தப்பு. அவர் சொல்றதை அக்செப்டே பண்ண முடியாது. என்னை அவர் எப்படி கேட்டனா கொண்டு போவாருன்னா, அவர் எக்ஸாக்டா அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். சாச்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இவருடைய கேள்வியை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இவர் என்ன கேள்வி கேட்பாருன்னா, உங்க எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு உங்களை மீறின ஒரு கோபம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடை எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த கோபம் எதனால வந்துச்சு? அந்த கோபத்துக்கு காரணம் யாரு? இதான் கேள்வி. கரெக்டா? இந்த கேள்வி கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா அர்ணவ் கை தூக்குவாரு. அர்ணவ்ட்ட கேட்டுட்டு அப்படியே போகும்போது சாச்சனா எந்திரிப்பாங்க. அப்ப சாச்சனா வந்து சாட்டர்டே எபிசோட்ல இந்த மாதிரி பிஆர் மேட்டர் ஓடி இருக்கே அப்படின்றதுனாலயா என்னன்றது தயங்கிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லும்போது, இல்ல சார், இங்க வீட்டுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார், நான் வீட்டுல இருந்த வரைக்கும். ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் சில இதை நான் என்னால பார்க்க முடிஞ்சது. என்னை பர்சனலா ரொம்ப என்னை பர்சனலா ரொம்ப பாதிச்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி அழுதுருவாங்க. அழுது முடிச்சோன்னே இப்போ அவர் சொல்லுவாரு, சனிக்கிழமையே நம்ம வந்து இதை பேசிட்டோம். இதை பேசி நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். அதுக்கு காரணம் அவங்க இல்லை. என்னையும் தான் நான் உனக்காக பேசுறேன்னு சொல்லி அவ்வளவு விமர்சனம் வந்து இங்க வந்திருக்கு. ஆனா நான் அதை வந்து எதையுமே நான் பார்க்கவே மாட்டேன். அதை கடந்து போயிடுவேன். நான் நான் உனக்கு எவ்வளவோ தடவை நல்லது சொல்லியிருக்கேன்ல, எவ்வளவோ நீ இதை பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்பான்னு தானே என்னை கூப்பிடுற. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியலைன்றப்போ அவங்க எல்லாம் இவங்கள தான் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுவாங்க, நீ எப்படி நினைக்கிற அப்படின்றவர். இப்போ நான் இந்த ஒரு இடத்துல இப்பதான் எனக்கு தெரியுது, இது டெலிகாஸ்ட் ஆகாம இருக்கவும் எனக்கு ரொம்ப கிளியரா இதாகுது. சரி, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. சோ யாரோ ஒரு கண்டஸ்டன்ட்க்கு ஃபேவரா பண்ற மாதிரி இல்ல, இருக்கு. எனக்கு 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 என்னன்னா, இதை நான் பொண்ணிட்ட சொல்லிட்டு போனேன்னு நினைக்கிறேன். இது டெலிகாஸ்ட் ஆகலைன்னா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். சாயங்காலம் இல்ல, ஒருவேளை ஆசிக் இப்படி ப்ரோ பேசல. ஆசிக் ப்ரோ ஆசிக் ப்ரோ நேத்து நைட்டே நீங்க சொன்னீங்க ப்ரோ. சொன்னீங்க. நேத்து நைட்டே நீங்க சொல்லிட்டு தான் போனீங்க. சாசனா ஒரு மாதிரி எமோஷனல் ஆனாங்க.
ஒரு கண்டென்ட் இருக்கு, அது எபிசோட்ல வரலன்னா நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் ஆச்சிக் ப்ரோ. ஒருவேளை இது டெலிகாஸ்ட் ஆயிருந்தானா இன்னும் டார்கெட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். மைட் பி. இல்ல இது 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 டெலிகாஸ்ட் ஆனா செம்ம வீக்குங்க அதுக்கு. அதாவது சௌந்தர்யா பக்கத்திலே உட்காந்துருக்கும், அதாவது சௌந்தர்யா பின்னாடி உட்காந்துருக்கும் சாச்சனா. எந்திரிச்சா அது முன்னாடி வந்து சௌந்தர்யா தான். அப்ப வந்து அந்த பிஆரால நான் இது பண்ணேன்னு சொல்லி சாச்சனா வந்து சௌந்தர்யாவையும் பார்க்கும். இன்னும் ஒண்ணு சொல்லவா, அந்த லைவ்ல வந்து அந்த பிக் ஸ்கிரீன்ல சாச்சனாக்கு க்ளோஸ் வேற வைப்பாங்க. எனக்கு இது இப்போ இது தப்பு இல்ல, இது அவர் கொடுத்த விளக்கம்லாம் சரி அப்படின்னா இது ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல? எனக்கு என்னுடைய கேள்வி ஏன் இதை டெலிகாஸ்ட் பண்ணலன்றதுதான் இருக்கு. இல்ல ப்ரோ, இல்ல இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. இப்ப இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு திருப்பி இந்த நெகட்டிவ் பிஆர் வந்து அந்த பொண்ணை போட்டு அடிச்சிடக்கூடாது அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. இல்ல 2 பக்கமும் அப்ப இருக்கும். அவர் நம்ம வந்து எப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 2 சைடு இருக்கலாம். சேனல் வந்து ஃபேவர் பண்றதுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்கலாம். இல்லைன்னா நெகட்டிவ் சைடும் இல்ல போயிடக்கூடாது. இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, சிவா எந்திரிச்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேண்டம்னு கூட சொல்லல, இந்த 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 கண்டஸ்டன்டோட ஃபேண்டம் என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லல. அவர் வெளியே வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இதை பத்தி தெரியாதவங்க எல்லாம் சொல்லி என் ஃபேமிலி என் குழந்தையெல்லாம் திட்டும்போது நான் அதான் உடஞ்சிட்டேன் சார் அப்படின்னு சிவா ஒன்று சொல்றாரு. அதை அங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட சிவாவோட எமோஷன் தானே சாச்சனா எமோஷன். ரைட்னா ரைட்னு சொல்லுங்க, இல்லைன்னா தம்ஸ்டவுன் போடுங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, அப்ப உண்மைதான். ஏன் சாச்சனாவோடத காமிக்கல? காமிச்சிருக்கணும். அப்ப சாச்சனாவோடத காமிச்சா ஏதோ ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஒன்னு ஒரு மைலேஜ் அடி ஆகுன்றதுனாலதானே நீ காட்டல. அப்ப நீ என்ன செட் பண்ண நினைக்கிற? இல்லைன்னா எனக்கு யாராவது ஒருவேளை இதனாலதான் சாச்சனா இதை காட்டியிருக்க மாட்டாங்கன்னு என்னை யாராவது சமாதானமாவது படுத்துங்க, அதை அக்செப்ட் பண்ற மாதிரியாவது இல்ல இருக்கு. நான் ஒண்ணு அதான் சொல்லட்டுமா ப்ரோ, இல்ல ஆஷிக்? இல்ல இல்ல ஆஷிக், ப்ரோ. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க தெளிவா சாட்டர்டேவே நான் பார்த்து சொல்லிட்டேன் ஆஷிக், அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே எபிசோட்ல ஐ வாஸ் வெரி அப்செட். அவங்க சாட்டர்டே எபிசோட்ல என்ன முயற்சி பண்ணாங்க, என் ஃபீலிங்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? சாட்டர்டே எபிசோட்ல இவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் சாட்டர்டே இவர் தான் எவிக்ட் ஆக போறாரு, அப்படிதான் ஷோ போய்கிட்டு இருக்குன்றது வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அதுவே எனக்கு தெரியும் இவங்க இதுதான். என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ காத்திருப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, இல்ல இவ்வளவு முட்டு கொடுப்பாங்களா? ஒண்ணுமே பண்ணாத ஒரு டம்மி கண்டஸ்டன்ஸ்க்கு எனக்கு சீரியஸா சொல்றேங்க, எனக்கு இப்ப அவ்வளவு கோவம் வருதுங்க. யாராவது தூக்கிட்டு வந்து சௌந்தர்யாவை பாருங்க, ஐயோ ஏங்க அந்த மாதிரி சௌந்தர்யா பேசுங்க யாராவது சொன்னீங்க. சீரியஸா சொல்றேன், எனக்கு இங்க சௌந்தர்யா மேல வந்து நான் இப்படி சொல்றேன். ஒரு சேர் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு ஒரு ஒரு செட், ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, சேரோ இல்ல டேபிளோ, அந்த ஒரு டேபிளுக்கு மொத்த பேரும் முட்டு கொடுக்குற சுத்தி, பிக் பாஸ் முதற்கொண்டு ஹோஸ்ட் முதற்கொண்டு வெளியே ஒரு பெரிய கூட்டம், பெரிய பிஆர் டீம், மொத்த பேரும் வெறும் அந்த சேருக்கு, அந்த ஒரு சேருக்கு, எதுவுமே இல்லாத ஒரு சேருக்கு, அந்த சீரியஸ்லி நான் அந்த கடுமையா விமர்சனம் பண்றேங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க கேட்டா எடுத்துட்டு வருவாங்க, அவங்க பாருங்க எல்லாரும் நிக்க வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. நிக்க வச்சு அவங்க ஏதோ ரோஸ்ட், அது இன்னுமே எனக்கு தெரியல. என்ன எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? உண்மையிலே வந்து அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா? மூளைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஒண்ணுமே பண்ணாத ஒரு மிக்சர் கண்டஸ்டன்ட். அது வேற வந்து நீ காலைல வேற கதறினாங்க, சௌந்தர்யாக்கு மிக்சர் எல்லாம் போட்டாங்க மீம் எடிட் பண்ணி. மிக்சர் போடாம வேற என்ன போடுவாங்க? என்ன உருட்டு, என்ன பேச்சு! பாப்பா எப்படா எவ்வளவு உழைப்ப போடுறாங்க பாருங்களேன். ஒண்ணுமே இல்லாத ஓடாத லாரியை வந்து அவங்க மொத்த பேரும் சேர்ந்து முட்டு கொடுத்து தள்ளின்னு போய், முத்துக்குமரன் வந்து என்னன்னா தனியா ஆளா வந்து ஒரு கடுமையா சூப்பரா சொன்னாரு காலைல ஒரு ஸ்பீக்கர் வந்து. ஆக்சுவலா ஒரு கடுமையான மலையில வந்து தனியாளா அந்த பஸ்ஸை வந்து மேல ஏத்தி வந்து எடுத்துட்டு போறன்னு ஒரு விஷயம் முத்துக்குமரன் தனியாளா அதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மலையில இவங்க என்ன பண்றாங்க, கூட ஒரு 10 ஊரை சேர்த்துக்கிறாங்க. 10 ஊரை சேர்த்துக்கிட்டு சௌந்தர்யாவை வந்து கீழே தள்ளலாம் விடுறது இல்ல, அந்த லாரிக்கு மேல ஏறி நிக்க வச்சுக்கிறாங்க. லாரிக்கு மேல நிக்க வச்சுட்டு 10 ஊரை சேர்த்து தள்ளுன்னு தள்ளி மேல எடுத்துட்டு போய் உச்சில் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வைக்கிற முயற்சி பண்றாங்க, நிக்கிறாங்களா இல்ல, நிக்க வைக்கிற முயற்சி பண்றாங்க. பாவம் என்ன அப்படி இல்ல பண்றது? ப்ரோ, அந்த மீம் ஒண்ணு வரும்ல, சௌந்தர்யா அந்த லாரி மேல நின்று இருக்கிற மாதிரி ஹோஸ்ட் டீம் எல்லாரும் சேர்ந்து தள்ளி கொண்டு போறாங்க. இல்ல உண்மையிலே சே ப்ரோ, சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க. செகண்ட் வீக்ல வந்து சுனிதாவை டார்கெட் பண்ணது ஒரே டீம் தான். நீங்க வந்து செகண்ட் தேர்ட் வீக்ல நம்ம வந்து சௌந்தர்யாவெல்லாம் யோசிச்சு பார்க்க கூட இல்லை. நம்ம அப்ப ஃபேண்டம் கூட அந்த அளவுக்கு இல்ல. நம்ம செப்பரேட்டா வந்து முத்துவை பிடிச்சி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தப்ப
ஒரே டீம் தான் வந்து சுனிதாவை டார்கெட் பண்ணிச்சு. ஸோ சுனிதா இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் தேர்ட் வீக்ல தர்ஷிகாவை ஒரே டீம் தான் டார்கெட் பண்ணிச்சு. ஸோ ஆனந்தியா டார்கெட் பண்ணிச்சு. இப்படி எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க. வர்ஷினி எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க. எல்லா கண்டஸ்டன்டும் உள்ள போய் சொல்றாங்க ஒரு பிஆர் டீம் நெகட்டிவா எங்களை டார்கெட் பண்றாங்க. சேனலுக்கு இவ்வளவு கூட அறிவில்லையா? யோசிக்க மாட்டாங்களா? ஏங்க உள்ளேயே அவங்க வந்து வர கைத்தட்டல வந்து ஃபேக்கா உள்ளது வந்து கைத்தட்டுங்க, தேவையில்லாத கண்டென்ட்டுக்கெல்லாம் கைத்தட்டுங்கன்னு சொல்லி ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போனா நான் சொல்றேங்க, அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா, வெளியே போய் நீங்க யாரும் லீக் பண்ணிடாதீங்க எதையும். ஏன்னா அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. அவங்க எங்ககிட்ட சொல்றாங்க என்னன்னா, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க செட் ஆடியன்ஸ் சொல்றாங்க, தயவுசெய்து வெளியே போனோடனே சோஷியல் மீடியால எதையும் லீக் பண்ணிடாதீங்க, ஷோவோட கிரெடிபிலிட்டி கெட்டுரும், ஷோவோட மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வெளியே போய் போன் எடுக்கிறதுக்குள்ள நியூஸ் வருது. இன்டர்நேஷனல்ல இருந்து எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து உடனே டக்கு டக்குன்னு போடுறாங்க, ட்வீட் வருது, நியூஸ் வருது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே போடுறாங்க. நான் என்ன கேட்கணும், அடுத்த வாட்டி கண்டிப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி நான் உள்ள போறேன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நான் இந்த மைக் எடுத்து கேட்கக்கூடிய முதல் கேள்விதான், ஆடியன்ஸ்க்கு சொல்றீங்க இந்த மாதிரி வெளியே போனோடனே சோஷியல் மீடியால எதையும் அப்டேட் பண்ணாதீங்க, நாளைக்கு எபிசோட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கிரெடிபிலிட்டி கெட்டுருன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, எங்களுக்கு சொல்றதை விட உள்ள நீங்க 500 பேர் ஒர்க் பண்றீங்கல்ல, அந்த 500 பேருக்கு முதல் உட்கார வச்சு ஒரு 3 மாசம் பாட எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி எபிசோட் நிச்சயமா போனா எபிசோட்ல இது பகிரங்கமான இதை நான் முதல் சொல்றேன். ஏன்னா ஷோவுடைய கிரெடிபிலிட்டி கட்டுறது எங்களால கிடையாது, உங்களாலதான் அப்படின்றது திரும்ப சொல்லணும் அவங்க கிட்ட. ஏன்னா அது தூக்கி அவங்க செட்ல இருந்து வெளியே தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, ஆனா மூஞ்சல் அடிச்ச மாதிரி அதை சொல்லிட்டு தான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இது அவங்க சொன்னது இல்ல. அவங்க இந்த லவ் யூ முத்துக்குமரான்னு நம்ம கத்தும்போது அந்த பேர் சொல்லி கத்தாதீங்க அப்படின்னு வந்தாங்க தெரியுமாச்சு. அப்படி பர்டிகுலரா ஒரு கண்டஸ்டன்ட் பேர் சொல்லி நீங்க கத்தாதீங்க. அப்படி கத்துனீங்க, லவ் யூ சௌந்தர்யா கத்திருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்க, நல்லா கத்துங்கன்னு சொல்லிருப்பாங்க, இல்ல கூட சேர்ந்து அவங்களும் கத்திருப்பாங்க, அவங்க கிளவுன் இதை வந்து கழட்டிருப்பாங்க, கிளவுன் இதை மாட்டிருப்பாங்க, கழட்டிருப்பாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ இப்போதைக்கு அந்த ஷோ நடக்கும்போது கழட்டி வச்சிருப்பாங்க, அப்ப அவங்களும் சேர்ந்து கத்திருப்பாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குங்க. சரி ப்ரோ, நாளைக்கு வந்து சொல்லுங்க. ரிமைனிங் 5 பேர் உள்ள போறாங்களாம். அதுல ஆனந்தி இருக்காங்க, அவங்களும் ஒன் ஆஃப் த இதுல வந்து அஃபெக்ட் ஆனவங்க தான் நெகட்டிவ் பிஆர்ஸ்ல. அப்ப அவங்களும் இதே தான் திருப்பி சொன்னாங்க. இல்ல இனிமே பிஆர் பத்தி பேச அவங்க மாட்டாங்க. பேச மாட்டாங்க. 4 பேர் உள்ள போயிட்டாங்க நாளைக்கு. ஆனா அவங்க பேச மாட்டாங்க. 90 நாளா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இது அவங்கள மட்டும் டைல்யூட் பண்ண வேலை அவங்க பார்க்கல. இதுதான் நான் சொன்னேன். 90 நாளா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, நம்ம மண்டைய இவங்க இப்படி சொல்றேன், விஜய் இப்ப நான் விஜய் கொஞ்ச நேரம் நான் வந்து விஜய் சமாளிக்கிறேன், நம்ம மண்டையை கழுவிட்டாங்க. 90 நாளா நம்ம பிஆர் பேசிட்டு இருந்தாலும் அதெல்லாம் கிடையாதுங்க, மக்கள் ஓட்டு போட்டதாங்க ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மண்டையை கழுவுனதுதான் இந்த சாட்டர்டே எபிசோடும் தொடர்ச்சியான ஒரு வாரத்துக்குமான அந்த கம்ப்ளீட் நடந்த விஷயமும். எப்படி எல்லாம் ஸ்கோர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுமோ அவங்க நினைச்சவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி, சோ பிஆர் கிடையாது பாத்தீங்களா, மக்கள் ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒயிட் வாஷ் பண்ண வேலையும் மண்டை கழுவுன வேலையும் இவங்க வந்து பார்த்தது. சோ நான் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி, ஆனா நான் என்ன பிரச்சனைனா விஜய் சேதுபதி மாதிரி சொல்லிட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப நான் முத்துக்குமரன் மாதிரி சொல்றேன், நீங்க என்ன மண்டையக்கல், நீங்க வந்து உங்க வார்த்தையில இருந்து நீங்க வந்து மண்டைய கழுவுற மாதிரி நீங்க பேசினாலும் நாங்க இங்க இருந்து 100 வாட்டி சொல்லுவோம் பிஆர் 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 பிஆர். அவங்க உள்ள வந்து இப்ப வரைக்கும் தீபக் வெளியே போகும்போது கெத்தா சொன்னாரு பாருங்க, நான் எந்த பிஆர் வச்சு அவன் வந்து இது பண்ணலன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகும்போது கெத்தா. அதுதான் நான் சொல்றேன், நீங்க வந்து இந்த டாப் 5-6 இருக்கிறீங்கன்னா ஒன்லி வந்து பிஆர் ஆல மட்டும்தான் நீங்க உள்ள இருக்கிறீங்க. ஏன்னா உள்ள இருக்கவே முடியாது உங்களால. என்னைக்கும் 3வது வாரமோ 4வது வாரமோ அடிச்சு பத்தி விட்டுருப்பாங்க மக்கள். இதுல வேற பெருமையா எடுத்துட்டு வராங்க, பிஆர் எல்லாம் தப்பு இல்லைங்க, பிஆர் எல்லாம் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து முட்டு கொடுப்பாங்க. இல்ல ஏன்னா நமக்கு ஆதங்கம்லாம் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, முத்து ஜெயிக்க மாட்டாருன்றதுனால கத்துறாங்களா? அப்படி இல்ல. முத்து டைட்டில் தான்ன்றத நான் பிக்சடாவே இருக்கேன். ஆனா என்னோட ஆதங்கம்லாம் நல்லா ஆடுறவன்லாம் போறானே, ஒண்ணுமே பண்ணாம மியூசிக்கல் சேர் கூட ஆடாம உட்காந்துருக்கிற அக்கா மட்டும் இருக்காங்களேன்றதான். நல்லா ஆடுறவனுக்கு அங்க போயிடுறானுங்கல்ல. இவருடைய கடைசி விவசாயமே ஓடிடின்ற ஒரு இடத்துல வர்றதுனால தானே பார்க்கப்படுது. நல்ல ஸ்கிரீனிங் வந்து நல்ல ப்ரொமோஷன் வந்திருந்தா அந்த படமும் கவனிச்சிருக்கப்பட்டிருக்கும்ல. ஏதோ ஒருத்தர் முத்து மாதிரி, அதாவது முத்து மாதிரி முத்தா கண்டெடுக்கிறதுக்கு 1-2 பேர் மக்கள்கிட்ட தெரிவாங்க. அப்படி ஒரு சில தெரியப்படக்கூடிய மற்ற நபர்களை காமிக்கணும்ல, மொத்தமா மறைச்சிடுறாங்கல்ல இவங்க. இங்க பாருங்க, இங்க அதை அங்க பார்க்காதீங்க, இங்க பாருங்க கியூட் அப்படின்னு. ஆசிக் ப்ரோ, அதுதான் ப்ரோ நீங்க சொல்ற கரெக்ட், நீங்க சொல்ற 100% கரெக்ட். முத்து வந்து எக்ஸப்ஷனல் இருந்தாலும் தப்பிச்சாச்சு. ஈவன் வந்து அருண் வந்து கொஞ்ச நாள் அவர் நெகட்டிவா ப்ரோட்ரை பண்ணாரோ எப்படியோ, ஆனா பட் வந்து அவர் ஒரு ஷோவை கொஞ்ச நாள் அவர் ரன் பண்ணாரு அருண். தீபக் ப்ரோ ஒரு சைடு ரன் பண்ணாரு. ஆனா எல்லாருமே அப்படி நம்ம நினைச்சு வச்சிருந்தது சில பேர் வந்து டாப் 5ல வருவாங்க. ஆனா
அவங்க அந்த ஒர்த்தி கண்டஸ்டன்ட் எல்லாம் ஒன்னொன்னா வெளியே போறாங்க. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்றது என்னன்னே புரியல. சரி, எனக்கு நம்ம தீபக் எப்படி தெரிஞ்சாருன்னா உண்மையிலே ஒரு நிமிஷம், என் நண்பர் ஒருத்தர் ஸ்பேஸ் போட்டிருக்காரு, நான் ட்வீட் பண்ற நண்பர், அவர்கிட்ட போயிட்டு முடிஞ்சுக்கு நேரம் ஒரு 4 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் கேள்வி கேட்டுட்டு வரேன். கேள்வி கேட்டுட்டு திரும்ப ஜாயின் பண்றேன். இல்ல எனக்கு தீபக் எப்படி தெரிஞ்சாரு அப்படின்னா, இந்த லப்பர் பந்து படத்துல 94 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு கிளம்புவான் தெரியுமா, அந்த மாதிரிதான் தெரிஞ்சாரு. வாண்டடாவே என்னோட விக்கெட்டை நான் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிதான். அங்க ஆடாதவன் அவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க. உண்மைதான் ப்ரோ. ஆனா எனர்ஜியை பார்த்தீங்களா, ஏஜ் எல்லாம் ஒரு மேட்ரான்ற மாதிரி அந்த ஸ்டேஜே எப்படி வேற மாதிரி வச்சுக்கிட்டாரு ஆளு. நான் வந்து உடையல, ஏய் அமைதியா இருங்கடா, சில்லா இருங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஆசிக் ஆக்சுவலி அந்த எவிக்ஷன் கார்டு காட்டினாங்க இல்லைங்களாங்க, அங்க இருந்து அழுக அதுல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? வெளியில வர வைக்க அழுதுட்டே இருந்தேங்க நானு. நேத்து நீங்க சொல்லும் போது நான் பெருசா எடுத்துக்கல, என்ன ஒரு சீன் இருக்கோன்னு. எவ்வளோ ஒரு இம்பேக்டா இருந்தது. பிபி ஸ்டைல 8 சீசன்ல ஃபர்ஸ்ட் டைமுங்க. இப்போ கூட யோசிச்சா கஷ்டமா இருக்கு. என்ன அப்போ டிசர்விங்கா இருக்க எல்லாருமே வெளியில வந்துட்டு அஹ் இது என்ன சொல்றது, அவங்க ஓகே அவங்க சொல்றாங்க, சும்மா சொல்றாங்க, நான் உண்மையாவே கேக்குறேன். ஒண்ணுமே பண்ணாம இவ்ளோ விஷயம் வெளியில வந்து அந்த டைலர் அடிச்சா அவங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துலனா நல்லா இருக்குமாங்க அது? இல்ல, இந்த கண்டஸ்டன்ட் நல்லா எஃபோர்ட் போட்டு விளையாண்ட கண்டஸ்டன்ட் எல்லாம் அவங்களுடைய டிராஃபியை உடைக்கும் போதாவது உறுத்த வேணாம். நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாவது சொன்னாவது, அப்படி சொல்லியாவது நேர்மையாவது இருக்கிறது வேணா. இல்ல எனக்கு அதான் வந்துட்டு ஆசிக் ப்ரோ, எனக்கு புரியல, தெரியல. எனக்கு வர்றதுதான் செய்ய முடியும், வர்றதெல்லாம் செய்யறவங்களுக்கெல்லாம் டிராஃபிக் கொடுத்துருவாங்க. அப்ப இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விளையாடின ஒரு மனுஷன் வெளியில போன அன்னைக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது. அவரை விட டிசர்விங் அங்க இருக்கிற பல கேரக்டர்ஸ். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்பதான் ஆம்லெட் போட கத்துக்கிறேன்னு சொல்ற ஆளெல்லாம் உள்ள இருக்கலாம். 100 நாள் கிட்ட சமைச்சு போட்டாரு. எல்லா டாஸ்க் பீஸ்ட், எல்லாருக்கும் அட்வைசரா இருந்தாரு, ரெஸ்பான்சிபிள் பர்சன், டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவோ இருக்கு அவரை பத்தி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். உள்ள வந்தப்ப எனக்கு என் பையன் ஹாப்பியா இருந்தா போதும், ப்ரௌடா ஃபீல் பண்ணா போதும், எவ்வளவு ஒரு ரியாலிஸ்டிக்கா இருந்தாரு. அதெல்லாம் இல்லாம இப்போ இந்த அம்மா உட்கார்ந்துட்டு தன்னை ப்ரைடா எடுத்துக்கிறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதெல்லாம் ஒரு சீசன். அபி அதுல நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட். அதுல நான் ஒண்ணே ஆட் பண்றேன். யாரு பேக்ல போயிட்டு பின்னாடி போயிட்டு அவர் பேசவே இல்லை. அது ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட். அவர் எது பேச நினைச்சாரோ அது முன்னாடியே பேசிடுறாரு. இல்லைன்னா அமைதியா இருப்பாரு, இது நமக்கு தேவையில்லைன்னு. ஆனா மித்தவங்க மாதிரி அவர் தீபக் ப்ரோ வந்து அதுல வந்து இஸ் வெல், இது அவர் நல்லா பண்ணாரு. அது யார்கிட்டயும் போயிட்டு பின்னாடி இவர் இப்படி அப்படிலாம் பேசவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். எனக்கு போன வாரம் வரைக்கும்லாம் பின்னாடியும் பேசல, தேவையில்லாத டாபிக்கையும் பேசல, எலாபரேட்டாவும் பண்ணல. வர்ஷினி கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவ்வளோ கிளியரன்ஸ் கொடுத்தாரு. சாச்சனா கிட்ட எல்லாம் நானா இருந்தாலும் அந்த ரேஞ்ச்ல இருந்து ஐ வுட் ஹவ் நாட் டன்னுங்க. எல்லாரோடவும் ரொம்ப டிசிப்ளினரி, தேர்ஸ் நோ வேர்ட்ஸ். அவரு நான் ஆக்சுவலி நினைச்சேன் நேத்து ஜென்டில்மேன் சொல்லி அனுப்பும்போது தீபக் ப்ரோக்கு என்ன சொல்வாருன்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஒரு அவருக்கு இதுக்கு மேலதான் எல்லாம் ஏதாவது கிடைக்கணும்ன்ற ஃபேம் எல்லாம் தேவையில்லைங்க. ஹி ஹஸ் ஏர்ன்ட். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் ஒண்ணுமே பண்ணாத டிசர்விங் கேண்டிடேட் இருந்தா சந்தோஷமா இருந்திருக்குங்க. அவரே விட்டு கொடுத்து போறாருன்னு. இவங்க எப்படி உள்ள உட்கார்ந்துட்டு அவர் போகும்போது அது நான் எனக்கு தெரியலங்க. இப்போ உள்ள உட்காந்துட்டு நான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு ஒரு ஆள் எவ்வளவு மோசமா வெளியில பண்ணிட்டு இருக்கான். இல்ல சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்க இருக்கவங்களை இந்த காலகட்டத்துல யார் சிஸ்டர் ரெகனைஸ் பண்றா? நீங்க சொல்லுங்க. நம்ம எப்படி ரசிக்கிறோம் பாருங்க, அவர் இப்படி இருக்காருன்ட்டு. நமக்கு தான் பிடிக்குது. நம்ம நம்ம பாருங்களேன், அதாவது நம்ம அவரை பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவளை மாதிரி இருக்கணும்ட்டு. சௌந்தர்யாவை ரசிக்கிறவங்களாம் நீங்க பாருங்க, அவங்களுக்கு எப்ப புரியும்னா இங்க இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் புரியும். மெயினா 2K கிட்ஸ் தானே ரசிக்கிறாங்க சௌந்தர்யாவை. நீங்க அதாவது இங்க உழைப்பெல்லாம் பத்தி இப்ப எனக்கெல்லாம் உண்மையிலே பயங்கர டெப்ரெஷன் ஆயிடுச்சு இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு. என்னடா இது, அதாவது முத்துக்குமரன்ற வந்து
90% பெர்ஃபெக்டா இருக்கான். நீங்க அதர் கண்டஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது தீபக்கும் முத்துக்குமரனும் மத்தவங்க எல்லாம் 60% பெர்ஃபெக்டா இருப்பாங்க. இவன் ஏன் இன்னும் 10% பெர்ஃபெக்டா இல்லைன்னு இவங்க குறைய கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க இத யாரு இவரே பண்றாரு. விஜேஎஸ்ஏ அதான் பண்றாரு. எனக்கு புரியவே இல்லை இவரோட ஆட்டிடியூடு முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டான்ற வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன். என்ன ஆட்டிடியூடு? நான் இங்க யாரை மிஸ் பண்றேன்னா வந்து கமல் சாரை மிஸ் பண்றேன்ப்பா. தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு. முத்துக்குமரன் வந்து வேற சீசன்ல இருந்திருந்தானா கமல் ஜாகர் வந்து என்னன்னா எவ்வளவோ ஃபேம் கிடைச்சிருக்கும் முத்துக்குமரனுக்கு. என்ன டேலண்ட்! அதாவது என்ன, நீங்க சென்ட் ஆஃப் பாருங்களேன். நீங்க நேத்து அருண்குரிய சென்ட் ஆஃபே நீங்க பாத்தீங்கன்னா ரிப்பீட் மோட்ல பாப்பீங்க. இன்னைக்கு இவ்வளவு எமோஷனலா இருக்கும்போது பிக் பாஸ் என்ன எலிவேஷன் கொடுத்தாரு, முத்துக்குமரன் கொடுத்தாப்புல தீபக்கு ஒரு எலிவேஷன். எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜேஎஸ்ஏ வந்து ஆக்சுவலா பொறாப்புறாப்புலன்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் பார்த்து. ஆகா இவன் நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவான் போலப்பா இந்த சீசன்ல அப்படின்ட்டு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஒரு மனசார இவர் எப்ப பாராட்டினாரு இந்த 14 வாரத்துல? எப்பா நேயா நீனு அப்படின்ட்டு. ஆனா சௌந்தர்யாவை ரசிப்பாப்ல. இவங்க போற டைரக்ஷன் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு. இவருக்கே இந்த பார்சியாலிட்டினா நம்ம என்னத்தை போய் நம்ம வேற யார்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கறது? எனக்கு ஒரே ஒரு அதாவது ஆசைதான். தீபக் வந்து கேட்பாரு எல்லாரையும். அதான் அந்த இந்த டெலிகாஸ்ட் ஆனது எப்படின்னா கட்டு தானே. தீபக்கோட ரியாக்ஷனையும் காட்டுவாங்க, முத்துவோட இதையும் காமிப்பாங்க. அது லைவ்ல எப்படி இருக்கும்னா தீபக் ஒரு ஆளை அட்ரஸ் பண்ணிட்டு அப்படியே முத்துட்டு வருவாரு. தம்பி குமரா அப்படின்னோடனே அப்படியே முத்துக்கிட்ட அப்படியே லைட்டா அப்படியே ஜூம் போகும். அப்படியே ஜூம் இன் போனோடனே கண்ணுல ஒரு தண்ணி அப்படியே நிக்கும். நின்றோடனே பேச ஆரம்பிப்பான்ல, தேம்பி அலற ஆரம்பிச்சிடும். ஆனா நான் ஒரு சைடு இவரை பார்த்தா எனக்கு இந்த மனுஷனை பார்த்தா இந்த இந்த மனுஷன் ஸ்டேஜ்ல பேசினதுன்றது இன்னும் நிறையா அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகல ஒரு சிலது. எனக்கு என்னடா இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்ப குமரன் அழுதப்ப சரியான தேம்பி அழுது இதாயிடுச்சு. உள்ள வீட்டுல நடந்ததெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. பிக் பாஸ்லாம் இது பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்களே. இல்ல பிரதர், நீங்க எனக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி என்ன வந்து எனக்கு போட்டிருந்தாங்க, இவர் ஆலன் போட்டிருந்தாரு எனக்கெல்லாம் அழுக வந்துருச்சுன்ட்டு. எனக்கு எடுத்தோடனே அழுக வந்துருச்சு பிரதர். என்னடா இது, இந்த மெய்யழகன் படத்துல வந்து இந்த ஒரு சீன் வரும், அது மாதிரி எனக்கு அழுக ஊத்திருச்சு. என்னடா இது போட்டு தாக்கதேடன்ற மாதிரி ஆயிருச்சு. இதையும் ஃபேக்குன்றான்னு. என்னடா நீங்க ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணிட்டு போகும்போது அழுகுறீங்க? ஏன்னா என்னைக்குமே ஒரு நேர்மையான ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃப்ரம் 4th வீக்ல இருந்து உங்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்கள நீங்க அழுகிற ஃபேக்குன்றீங்களா? என்னடா உங்க நியாயம்ன்ற மாதிரி. இல்ல இவங்க புரிதல்ல இருக்காங்களா? இவங்க 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 என்ன இவங்க விரும்புறாங்கன்னே